கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப பேச்சு சுதந்திரம். அதுக்கப் கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப பேச்சு சுதந்திரம். அதுக்கப் கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப பேச்சு சுதந்திரம். அதுக்கப் ட்ரினிட்டி இல்லாம பைபிள் கிடையவே கிடையாது. இல்லாட்டி பைபிள் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா பைபிளை ஏற்றுக்கொள்ள ட்ரினிட்டி இதை விட கோமாளித்தனம் வேற எதுவுமே இருக்காது. இல்லாட்டா பைபிள் பொய். ட்ரினிட்டி இல்லைன்னு சொன்னால பைபிள் பொய்யாகுது. அதான கடவுள் பொய் சொல்றாருன்னா. பூனை என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, அதற்காக பூனை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஓகே. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை. திருத்துவம் என்பது உண்மை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரே கர்த்தர் 3 ஆழ்த்துவங்களாக செயலாற்றுகிறார். ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. இயேசு பிதாவாகி தேவனிட்ட அந்த பேசுற வார்த்தைகள் ஒருபோதும் நான் சுயமாகவே பேச முடியாத வார்த்தைகள் அதெல்லாம். ஒருபோது அப்படின்னு பேச முடியாது. இது வந்து ஆதியில யூதர்கள் சொன்னதுதான். எப்படி ஒரு கடவுளை மூணா சொல்லுவ அப்படிங்கறத அவங்க கொண்டு வந்தது. ஓகேயா? ஆனா அப்படி நம்ம அந்த 3ல ஏன் ஒண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, 3 பேர் தான், 3 கடவுள்னே சொல்லிக்கலாம், வேணா வச்சுக்கோ, 3 கடவுள் நான் சொல்றேன் வச்சுக்கோ. ஆனா இதை எப்படி பெரிய தாக்கத்தை செலுத்துது? அதான் அவரே சொல்லியிருக்காருல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. அவர் எப்படி இயேசுவாக மாற முடியும்? இதான் வசனம். எப்படி தாக்கம் செலுத்துதா? இதுதான் ஏன் உண்மை. பூனை என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, அதற்காக பூனை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஓகே. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை. திருத்துவம் என்பது உண்மை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரே கர்த்தர் 3 ஆழ்த்துவங்களாக செயலாற்றுகிறார். ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. வேத புரட்டனே, வேத புரட்டனே, இதுதான் உனக்கு சரியான பெயர். 3 பேர் ஏன் ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, தந்தையால மகனை உருவாக்காம இருக்கவே முடியாது. புரியுதா? தந்தையோட இயல்புல மகனை உருவாக்குறது இருக்குது. நீங்க மகனை உருவாக்குறதை எடுத்துட்டீங்கன்னா தந்தையால இருக்க முடியாது. தந்தை உருவாக்காம விட்டுட்டாருன்னா, ஜனிப்பிக்காம விட்டுட்டாருன்னா மகனே கிடையாது. ஓகேயா? தந்தை மகனுக்குள்ள இந்த அன்பின் பரிமாற்றம் வந்து ஆவியானவர். இவங்க 3 பேரும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்க முடியாது. அதனாலதான் அவங்களோட இருக்குன்னா, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு உடல் வேணும், உடலுக்குள்ள ஒரு உயிர் வேணும், எனக்கு ஒரு அறிவு வேணும், நான் சாப்பிடணும், இதெல்லாம் இருக்குல்ல. இத போல கடவுளோட இருப்புலயே தந்தையா அவர் இருந்தாகணும், மகனா இருந்தாகணும், ஆவியானவரா அவர் இருந்தாகணும். அந்த இருப்புக்குள்ளேயே, ஏன்னா அவர் கடவுள் இருக்கிறவரு அன்பா இருக்கிறதுனால, அறிவாவும் இருக்கிறதுனால அவரு தன்னைத்தானே பார்க்கிறார், மகனாக பார்க்கிறார், அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்கிறாரு. அதனால அறிவா இருக்கிறதுனால அவரால மகனா பார்த்தே ஆகணும். அந்த மகனுக்கு அன்பு செலுத்தும் போது ஆவியானவரா அவரு மாறியே ஆகணும். இந்த மாறியில தன்னைத்தானே கொடுக்கும் போது ஆவியானவரா அந்த இன்னொரு பர்சன் வெளியே வர்றாரு. ஓகேயா? சோ இந்த 3 சேர்ந்துதான் கடவுளோட இருப்பே இருக்குது. கடவுளோட இயல்புன்னு சொல்றோம் இல்லையா? கடவுளோட இயல்புலயே இந்த 3 இருக்கு. இது எதையுமே நீங்க தனியா எடுக்க முடியாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா 3 கடவுள்கள் கிடையாது, ஒரே கடவுள்னு சொல்றோம். 3 பெயர்கள், ஆனா 3 கடவுள்கள் கிடையாது. அதாவது ஒருவருக்குள்ளாக ஒருவருக்கு ஊடுருவி ஒரே நிலையில அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்கள பிரிக்கிறது எப்படி? அவங்களுடைய சிந்தையிலும் அதுதான் அவங்களுடைய சிந்தையிலும் அவங்களுடைய செயல் எல்லாமே ஒருவருக்கு உள்ளுருவி ஊடுருவி இருக்கிறாங்க. பிணைக்கப்பட்டு இருக்கும்போது அது நம்ம மூவரும் சொல்ல முடியாது, தனித்தனியாட்டு. அதனாலதான் என்ன சொல்றோம்னா, இப்போ நம்ம மனித இயல்புல இருந்து சிந்திக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப நான் வந்து இப்ப நம்ம 2 டீ சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க. நான் டீ சொல்லுவேன், நீங்க ஒரு காஃபி சொல்லுவீங்க. இந்த மாதிரி நமக்குள்ள வில் இருக்கு இல்லையா? வில்லுல வந்து அதாவது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுல வந்து நமக்குள்ள வேறுபாடு. ஆனா யூனிட்டிங்கிறதோட பியூட்டி என்னன்னா, அது வந்து இந்த வில்லு இதுகளுக்குள்ள வந்து பெர்ஃபெக்ஷன்ல இருக்கிறதுனால அந்த 3 பேருக்குள்ள உள்ள வில்லுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா 3 பேருக்கு ஒரு வில் இருக்கு. ஆனா 3 பேரோட உள்ள வந்து பெர்ஃபெக்ட்டா, இப்ப நம்ம லைட்ல 7 கலர் இருக்குல்ல, ஆனா அந்த don't even need to talk, பேசுறது கூட இல்ல. இது எப்படி பெரிய தாக்கத்தை செலுத்துது? அதான் அவரே சொல்லியிருக்காருல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. அவர் எப்படி இயேசுவாக மாற முடியும்? இதான் வசனம். எப்படி தாக்கம் செலுத்துதா? இதுதான் ஏன் உண்மை. He's feeling me. அவர் நிரப்புகிறார். finger. என்னோட சரீரம் எல்லாம் பாய்கிறாரா?
Wow, sweet, sweet. இனிமையான Wow, பிரசன்னம். you're filling my eyes. Wow. மல்பரால் ப்ரோக்கோலிகா ரகடலரியான் தனலரஹ ஆல் நீங்கள் பிரகல் விரும்புகிற கட்டேரே முடிவை இயேசு ரகடலரபா உங்களுக்கு கொடுக்க சேகே லேபா ரிபா லமா ஷடலரபா ரேனா லாகோ ரிபா ஷெகடலரபா ரேமா லாகா டாரபா ஷெல்பிரியாத்துரோ. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலேயும் நம்முடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே வழிநடத்துகிறதற்காக நன்றி நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் காலையிலே நன்கு தேவ பிள்ளைகளே எழும்பி நீங்கள் ரேமல் ராகல் ப்ரோஷிக்லியரா ப்ரோ ரேமா லாகா டாரபோ ஷேகே லபரபலரையான் சனலரபா ஷிம்லி கிரிப்ரி கரபோ ராகா டாரலரபா ஷேலா காரா கத்திரியால் ப்ரோ. அது வெளிப்பாடுகளாக வெளிப்படும், தீர்க்க தரிசன நதிகள் வெளிப்படும், ஆவியானவருடைய கிரியை வல்லமையாய் வெளிப்படும். ரேமா கத்திரியான் தனகல் ப்ரோ ஷேகே லேகடலரபா உங்களுக்குள்ள இருந்து சுகமாக்குற